அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கடமைனா என்ன? கடமைனா யாருக்கு என்ன கடமை செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? நம்ம நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு சில கடமைகள் இருக்கின்றன. அது என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம நபி அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு முஸ்லீம் உங்களுக்கு சலாம் சொன்னால் அதற்கு நீங்கள் பதிலாக வா அலைக்கும் சலாம் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது, ஒரு முஸ்லீம் நோயுற்று இருந்தால் அவரை போய் நலம் விசாரிக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு முஸ்லீம் வஃபாத்தாகிவிட்டால் அவர் ஜனாசாவில் இறுதி வரைக்கும் கலந்து கொள்ள வேண்டும். நாலாவது, ஒரு முஸ்லீம் உங்களை விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்தினுடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது, ஒரு முஸ்லீம் ஹஜ்ஜுன்னு தும்மி அவர் அல்ஹம்துலில்லா என்று சொன்னால் நீங்கள் அதற்கு பதிலாக யர்ஹமுக்குமுல்லா என்பதாக நீங்கள் பதில் கூற வேண்டும். இது 5 விஷயம். இன்னொரு ஹதீஸில் 6 விஷயம் சொல்கிறாங்க. அந்த 6வது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதைத்தான் பிற முஸ்லீம்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இவ்வளவு இருக்கின்றன என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். நாம் முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நல்ல முறையில் செய்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.